அனைவருக்கும் வணக்கம். கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர், அம்மாவினுடைய அரசியல் வாரிசு, தொண்டர்களுடைய காவலன் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சுயேட்சையா ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் பலாப்பழ சின்னத்தில் போட்டியிட்டாங்க. பலாப்பழ சின்னத்திற்கு எந்தெந்த இடங்களில் இருந்து வாக்குகள் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டம் அப்படின்னாலே எல்லா மதத்தினரும் எல்லா சாதியினரும் கலந்து வசிக்கக்கூடிய இடம்தான். மண்டபம், பாம்பன், ராமேஸ்வரம்லாம் பார்த்திங்கன்னா மீனவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம். கீழக்கரை, ஏர்வாடி, சிக்கல், இதம்பாடல், வாலிநோக்கம், சாயல்குடி இந்த இடங்கள்லையும் பரமக்குடி இந்த ஏரியாக்களில் இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழக்கூடிய இடங்களாகவும் இருக்குது. இதில் முக்குளத்தோருடைய கள்ளர், மறவர், அகமுடையர் அந்த முக்குளத்தோருடைய வாக்குகள் பெரும் மிகுதியாக இருக்குது. அதையடுத்து தேவேந்திரகுலர் வேளாளர் அப்படின்னு அவங்களுடைய வாக்குகளுமே அதிகமாக இருக்குது. முதுகுளத்தூர் ஏரியாக்களில், செல்வநாயகபுரம் இந்த ஏரியாக்களில் பார்த்திங்கன்னா யாதவர்களுடைய வாக்கும் அதிகமாக இருக்குது. அறந்தாங்கி ஏரியாவில் அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னாலும் முக்குளத்தோர் வாக்குகள் நிறையா இருக்குது. எந்தெந்த இடங்களில் இருந்து பலாப்பழ சின்னத்துக்கு வந்திருக்கும் அப்படின்னா முக்குளத்தோருடைய வாக்குகள் பெரும் மிகுதியாக பலாப்பழ சின்னத்துக்கு வந்திருக்குன்னு தான் நம்ம பார்க்க முடிகிறது. அவங்களுடைய பேச்சுக்களும் அப்படி தான் இருக்குது. இந்த முக்குளத்தோருடைய கூட்டமைப்புகளில் ஆப்பநாடு மறவர் சங்கம் அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய அளவில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 446 கிராமங்களை உள்ளடக்கிறது தான் இந்த ஆப்பநாடு மறவர் சங்கம். அதில் பார்த்திங்கன்னா அங்கே போய் ஓபி ரவீந்திரநாத் அவர்கள் எல்லாருமே அங்கே போய் பேசியிருக்கிறாங்க. உங்களுக்கு தேவையானதை நாங்கள் செய்து தருகிறோம், இந்த முறை வாக்குகள் எங்களுக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவர்களும் இந்த முறை நாங்கள் உங்களுக்கு வாக்களிக்கிறோம் அப்படின்னு ஒரு உறுதிமொழியை கொடுத்துருக்காங்க. அறந்தாங்கி ஏரியாவிலேயே அதே மாதிரி தான் நடந்திருக்குது. இஸ்லாமியர்கள் வாக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு எப்படி விழுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சந்தேகத்தோடையே கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்க பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த வாக்குகள்லாம் எப்படி போய் சேரும், அவங்க போடுவாங்களா, இந்த முறை ஓபிஎஸ் தோல்வியை சந்திக்க போகிறாரு, இஸ்லாமியர் தான் அந்த வெற்றியை நிர்ணயிக்கக்கூடியவங்க அப்படிலாம் பேசினாங்க. ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா அந்த இஸ்லாமியர் அப்படி ஜமாத் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் தான் அந்த ஏரியாவில் மிகப்பெரிய ஜமாத். அங்கேயே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா யாருக்கும் எந்த முடிவுகளுமே எடுக்கலையாமா. இன்னாருக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி யாருமே சொல்ல கிடையாது. அவரவர்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாக்களிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரவர் விருப்பத்துக்கு அப்படின்னு சொல்லும் போதே அந்த வார்த்தையில் மதம் கடந்து சாதி கடந்து எல்லாருமே ஒரு நேசிக்கக்கூடியவராக இருக்கக்கூடியவர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான். இந்த முறை இஸ்லாமியர் மக்களிடமிருந்துமே இங்கே ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு பலாப்பழ சின்னத்துக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தேவேந்திர குலர் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் பாண்டியன் அவர் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து அதுக்கு தலைவராக இருக்கார். அவரும் தென்காசி தொகுதியில் போட்டிடுறாங்க. ஜான் பாண்டியன் அவர்களுமே இப்போ ராமநாதபுரத்தில் பிரச்சாரம் பண்ணாங்க. ஆர்எஸ்புரத்தில் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு பிரச்சாரம் பண்ணாங்க. இப்போ அங்கே இப்போ அந்த தேவேந்திரர்களுடைய அவங்களுடைய வாக்கு வங்கியுமே ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 70% வாக்குகள் அங்கே விழக்கூடிய சூழல் தான் ஏற்பட்டிருக்கு. சிறுபான்மை சமூகமாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் இவர்களுடைய வாக்குகள்லாம் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு இந்த முறை விழுந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நவாஸ்கனி ஒரு இஸ்லாமியராக ஏணி சின்னத்தில் திமுகவினுடைய கூட்டணியில் அவர் போட்டியிட்டு போன முறையும் வெற்றி பெற்றார். இந்த முறை வேட்பாளராக இருந்தாலுமே மக்கள்கிட்ட நெருங்கி பழகலை, எங்கள் ஊருக்கான தேவைகளை அவர் செய்து கொடுக்கல அப்படிங்கிற அவர் மீது மக்கள் ஒரு வெறுப்புணர்வோடு தான் இருக்கிறாங்க. அந்த வெறுப்பினுடைய வாக்குகள் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு விழுகக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஒரு மீனவர்கள் பிரச்சனையை, இந்த கச்சத்தீவுனுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கணும் அப்படின்னா மத்தியில் பிஜேபி ஆட்சி வரணும். இங்கே ராமநாதபுரத்தை பொறுத்தளவில் ஓபிஎஸ் வரணும். வந்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனைகள் தீர்த்து வைக்க முடியும்னு சொல்லிட்டு மீனவர்களும் நம்புகிறாங்க. மீனவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே முக்குளத்தூர் இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்கூட பார்க்க முடியுது. அவங்களுடைய வாக்குகளும் இங்கே விழுகுது.
திமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தங்கம் தென்னரசு அமைச்சராக இருக்கிறாரு. அதுக்கடுத்து வந்து கண்ணப்பனும் வந்து அங்கே அமைச்சராக 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேருக்குமே வந்து திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னது, இந்த முறை எந்த இடத்துல வந்து வாக்கு குறையுதோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி ஒரு மிரட்டி விட்டுருக்காரு. ஆனால் கண்ணப்பன் வந்து அந்த அளவுக்கு நவாஸ் கனிக்காக வேலை செஞ்சிருக்காரா அப்படிங்கிறதுல அது சந்தேகமாக தான் இருக்குது. வேலை செஞ்சாரா அப்படிங்கிறதே நம்ம வந்து கண்கூடா பார்க்க முடியல. ஆனால் அந்த தொகுதிக்கு வந்து பொறுப்பாளராக கண்ணப்பனை தான் நியமிச்சிருக்காங்க. கண்ணப்பனுக்கும் நவாஸ்கனிக்குமான பிரச்சனை இன்னும் அது அப்படியே தான் இருக்குது, அவங்களுடைய மனசுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் நவாஸ்கனிக்கு எப்படி வேலை செய்கிறது அப்படின்னு சொல்லி கண்ணப்பன் யோசித்து கொண்டு இருக்காரு அப்படிங்கிறத அந்த டயத்தில் நம்ம உணர முடிந்தது. தங்கம் தென்னரசு வந்து இப்போ திருச்சுழி ஏரியாக்களில் இருக்கிற அந்த முக்குளத்தூர் வாக்குகளை எப்படியாவது நம்ம வாங்கி நம்ம பேரை வந்து இப்போ நிலைநாட்டிடணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. ஆனால் திருச்சுழி அந்த பக்கத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த முறை ஓபிஎஸ்க்கு முழுமையான ஓட்டுகளை வாக்களிக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க அப்படிங்கிறது நம்ம இது பிரச்சாரத்தின் போது பார்க்க முடிந்தது. முழுக்க ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு விழுகக்கூடிய வாக்குகள் எங்கிட்டும் சிதறாமல் விழுகக்கூடிய வாக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சௌராஷ்டிரா வாக்குகள் இருக்குது, இது பிள்ளமார்களுடைய வாக்கு இருக்குது, நாயக்கர்களுடைய வாக்கு இருக்குது. இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பிஜேபி சார்ந்து அந்த சாயலில் இருக்கிறதுனால, அந்த பிஜேபியினுடைய கட்டமைப்பும் இருக்கிறதுனால ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு பலாப்பழ சின்னத்தில் விழுந்திருக்குன்னு தான் நம்ம சொல்லலாம். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா பிஜேபியினுடைய கட்டமைப்பு, பிஜேபிக்குன்னு ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் ஒரு வாக்கு வங்கி இருக்குது. அந்த வாக்குகள் எல்லாமே வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு விழுந்திருக்கு. இப்படி எல்லாமே வந்து ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு தலைவனாக ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து பார்க்குறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ராமநாதபுரம் தொகுதியில் வெற்றி பெற்றால் இது நன்மை கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து எல்லா ஜாதி மக்களுமே எல்லா மதத்தை சேர்ந்தவருமே இந்த வட்டம் வந்து பலாப்பழ சின்னத்துக்கு வந்து வாக்களிச்சிருக்கிறாங்க. வாக்களித்த பின்னாடி அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க சொன்ன வார்த்தைகளை தான் நான் அவங்களோட வந்து பகிர்ந்திருக்கிறேன். எது எப்படியாக இருக்கட்டும், ராமநாதபுரத்துக்கு வந்து நிலையான குடி தண்ணீர் கிடைக்கணும், சுகாதாரமான ஒரு கட்டமைப்பை வந்து உருவாக்கணும். இதைத்தான் ராமநாதபுரம் மக்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மீது நம்பிக்கையும் வச்சிருக்காங்க. நன்றி, வணக்கம்.